எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் சத் சமாதி ஆசிரமத்துல இருந்து நம்ம குருஜி நமக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெயில வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது. வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? வெளியே போக முடியல, வர முடியல. அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட ஒரு 8-9 மணிக்கு மேலெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது, டீஹைட்ரேட் ஆயிடுது உடம்பு. அதே மாதிரி ஹீட் தாங்க முடியாம தலைவலி வருது. இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா எப்படி வெளியே வர்றது? இதுல யோகால ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அந்த தீர்வுகளை தான் நம்ம குறிச்சு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணா பார்க்கலாம். சரியா? முதல்ல நம்ம வந்து தலைவலிக்குது, அதாவது ஹீட் அதிகமா இருக்கிறதுனால தலைவலிக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னா, ரிலாக்ஸா உட்காந்துட்டு, ஓகேவா, உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு லெஃப்ட் நாஸ்ல அடைச்சிக்கணும். சாரி, ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு முதல்ல ரிலாக்ஸா உட்காந்துட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து ரைட் நாஸ்ல அடைச்சிக்கிறோம். ரைட் மூக்கு அடைச்சிட்டு லெஃப்ட் வழியா நல்லா மூச்சு வாங்கி மெதுவா மூச்சு விடணும். நல்லா மூச்சு வாங்கி மெதுவா மூச்சு விடுறோம். இந்த மாதிரி 10 தடவை 2 செட்டு, அதாவது 10 தடவை பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் அமைதியா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 10 தடவை 2 செட் பண்ணணும். சரியா? இப்போ இது பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு பேரு வந்து சந்திர நாடி அப்படின்னு பேரு. இடது சைடை வந்து இடகலைன்னு சொல்லுவோம், சந்திர நாடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வெயிலோட தாக்கம் குறைஞ்சு, உடம்புல வந்து உஷ்ணத்தோட தாக்கம் குறைஞ்சு, உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், தலைவலி குறையும். இது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு. இல்ல எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆயிடுச்சு பாடி, என்னால தாங்கவே முடியல சூடு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்திர முத்ரா ஃபாலோ பண்ணலாம். இந்திர முத்ரா லிட்டில் ஃபிங்கர் டிப்பும் தம்போட டிப்பும். ஓகே, 2 கைகளையுமே பண்ணணும். இந்திர முத்ரா, லிட்டில் ஃபிங்கர் டிப், தம்போட டிப். 2 கையிலையும் 15 நிமிஷம் உட்கார்ந்து பண்ணீங்க அப்படின்னா உடனேயும் உங்களுக்கு தலைவலி இருந்தா கேட்கும், உடல் சூடு நல்லாவே குறையும். சரியா? காலையில ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, 2 வேளை. அதாவது உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க 2 வேளை பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இது போக வேற என்ன பண்ணலாம்? இதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. உடல் சூடு அதிகமா தான் இருக்கு, அதே நேரத்துல சளியும் இருக்கு, எனக்கு கோல்டு இருக்கு, அதே மாதிரி ஸ்னீசிங் இருக்கு, வீசிங் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் பண்ணா போதுமானது. அதவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, காலையில ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, அந்த மாதிரி 3 தடவையா பண்றப்போ நல்லா உடம்பு உஷ்ணம் குறையும். அப்படி இல்லை, என்னால வந்து இதை விட ஈஸியா இன்னும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அதுக்கான டெக்னிக்கும் சொல்றோம். இப்போ எனக்கு வந்து நார்மலா சளி இல்லை அப்படிங்கிறவங்க இந்திர முத்ரா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ வந்து வேற இன்னொன்னு என்ன பண்ணலாம்? அதாவது ஸ்னீசிங் வீசிங் இல்லாதவங்களுக்கான டெக்னிக் தான் இதுவும். ஸ்னீசிங் வீசிங் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் உடல் சூட குறைக்கணும். நமக்கு லெஃப்ட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் தான் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, அது போக உணவுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீர் காய்கறிகள், வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். சொரக்காய், பூசணிக்காய், வெண்பூசணி, தர்பூசணி, அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிற அந்த உடல் உஷ்ணம், அதாவது உடல் சூடு வந்து நல்லாவே குறையும். சரி, இதுக்கப்புறம் எனக்கு வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டு, இப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, உடல் சூடு அதிகமாகறதுனால நிறைய வேர்க்குது இல்ல, அப்போ என்ன நடக்கும்னா டீஹைட்ரேட் ஆகும் பாடி. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, அப்படி வாயெல்லாம் புண்ணா இருக்கு, சூடுனால வாய் புண்ணு இருக்கு அப்படிங்கிறவங்க சீத்தளி சீத்காரி பிரணயாமா பண்ணலாம். சீத்தளி பிரணயாமா, சீத்தளம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கான பிரணயாமா தான் சீத்தளி பிரணயாமா. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, நாக்கு இருக்கு இல்லையா, நாக்க ரோல் பண்ணிக்கணும். நாக்க குழல் மாறி ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ நாக்க ரோல் பண்ணிட்டு நாக்கு வழியா மூச்சு வாங்குறோம், வாயை மூடிட்டு மூக்கு வழியா மூச்சு விடணும்.
இப்போ இந்த மாதிரி நாக்கு வழியா மூச்சு வாங்கி மூக்கு வழியா மூச்சு விடுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உடல் வந்து குளிர்ச்சியாகும், அதே நேரத்துல வாய் ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா? வெளியே போயிட்டு இருக்கோம், தண்ணி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு, வாய் புண்ணு வந்துருச்சு, இந்த பிரணயாமா பண்ணி பாருங்க, 100% ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா. சரியா? ஸோ சீத்தளி பிரணயாமா நாக்கு ரோல் பண்ணி மூச்சு வாங்குறோம், மூக்கு வழியா மூச்சு விடுறோம். சரி, இப்போ எனக்கு நாக்கு ரோல் பண்ண வரல, அப்போ என்ன பண்ண போறேன் நான்? சரி பாருங்க, பல்லு இருக்கு இல்லையா, பல்ல சேர்த்துக்கங்க, பல்லு வழியா இன்ஹேல் பண்ணுங்க, வாயை மூடிட்டு மூக்கு வழியா எக்ஸேல், பல்லு வழியா இன்ஹேல், வாயை மூடிட்டு மூக்கு வழியா எக்ஸேல். பல்லு வழியா இன்ஹேல் பண்ணி மூக்கு வழியா எக்ஸேல் பண்றோம். இப்போ நார்மலா நாக்கு வழியா மூச்சு வாங்குறத விட பல்லு வழியா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றப்போ வாயெல்லாம் அப்படி ஜில்லு ரெஃப்ரெஷிங்கா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுவும் உடல் சூடை வந்து ரொம்ப குறைக்கும். மவுத் அல்சருக்கு ரொம்ப 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 நல்ல பிரணயாமா சீத்தளி அண்ட் சீத்காரி பிரணயாமா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம அற்புதமான டிப்ஸ், அதாவது இந்த சம்மரை எப்படி சமாளிக்கிறது அதுக்கான பயிற்சிகள் தான் பார்த்துருக்கோம். சரியா? இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதாவது சளி இருக்கிறவங்க, ஆல்ரெடி நான் மறுபடியும் சொல்லிட்டேன், சளி இருக்கிறவங்க இந்த சீத்தளி பிரணயாமாவோ சீத்காரி பிரணயாமாவோ இந்திர முத்ரா பண்ணலாம். சளியே இருந்தா கூட இந்திர முத்ரா பண்ணலாம். எப்ப பண்ணலாம் அப்படின்னு இருக்கு, ஒரு 10 மணிக்கு மேல ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும், வெளியே உள்ள ஹீட்டும் இந்த முத்ராவோட ஹீட்டும் சேர்ந்து அந்த உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதிகாலை வேலையில நம்ம இந்திர முத்ரா பண்ணக்கூடாது. கோல்டு இருக்கிறவங்க ஒரு வேளை பண்ணனா போதுமானது. கோல்டும் இருக்கு, அதே நேரத்துல உடம்பு உஷ்ணமாவும் இருக்கு, சூடாவும் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வேளை மார்னிங் 10 மணிக்கு மேல 11 மணிக்குள்ள ஒரு வேளை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா? எப்படி அற்புதமான நிறைய டிப்ஸை கொடுத்த நம்ம குருஜிக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, நாங்க எங்க குரூப்ல, அதாவது எங்களோட சேனல்ல மெடிடேஷன் கிளாஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் உள்ள வீடியோ வந்து லாஸ்ட் வீக்ல வந்திருக்கும். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. இந்த வீக் வீடியோவும் நாளைக்கு வரும், அதையும் பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம பாடியை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்கான ப்ராக்டிஸ் பார்த்தோம் இல்லையா? மெடிடேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒரு கண்டினியூஸா ஒரு 1 hour கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பா மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.